திருப்பரங்குன்றம் விவகாரம் இவ்வளோ பெரிய விஷயமா மாறி இருக்குது. எப்படி சார் இது வந்து ஒரு பாஜகவும் திமுகவும் இப்படி மோதல் போக்கை கடைபிடிக்கணும்னே இந்த விவகாரத்தை பெருசா கொண்டு வந்துட்டாங்களா? இல்லை, நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. இதில் எல்லாருடைய பங்கு இருக்குது. ஒரு பக்கமாக திமுக என்ன சொல்லியதுன்னா, பிள்ளையும் கிளி விடுது, தொட்டிலையும் மாட்டிக்கொண்டு இருக்கிறது. அது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன் நான் திருப்பி திருப்பி இதை சொல்ல வேண்டியது இருக்குன்னா, திமுக என்னைக்குமே தன்னுடைய எதிரியாக பாஜகவை நிறுத்த முயலுகிறது. ஒரு வல்லமை படைத்த ஒரு கட்சியை அந்த டாக்டிக்ஸ் தான் தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி அதே தான், சரியா சொன்னீங்க. இதுதான் அவங்களுக்கான தேவையான நினைக்கிறேன். ஏன்னா இல்லாத ஒன்றை காட்டி இது பெரிய பூதம் இது வந்துருச்சுன்னா நாங்க தான் இதை எதிர்க்கக்கூடிய சக்தி, அப்ப இந்த இடத்துல ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அது பாஜகவை திட்டமிட்டே இவர்கள் அடக்க வேண்டும் என்றால் பண்ணலாம். அதிமுக ஆட்சியில கூட இந்த அளவுக்கு மோசமா இவர்களை வந்து வெளியில இயங்க விடல. ஆனா இன்னைக்கு திமுக செய்யுது அப்படின்னா, திமுகவுக்கு பின்னாடி இருந்து இவர்களுக்கு தேவை இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நேரு அவர்கள் கையில வந்து நிக்குது. இன்னைக்கு என்னைக்கு அவரை தூக்கி ஈடி உள்ள கொண்டு போவாங்க இடத்துல ஜெகத் ரட்சகன் ஆரம்பிச்சு, செந்தில் பாலாஜி ஆரம்பிச்சு, பொன்முடியில் ஆரம்பிச்சு, இன்னைக்கு வந்து நேரு கிட்ட இருக்கு. அவர் எப்ப வேணாலும் கைது செய்யப்படுவாங்க ஒரு இடத்துல இருக்கும்போது, தனக்கு இவர்களின் தேவை இருக்கிறது, பாஜகவை செய்ய வேண்டியதை செய்யட்டும், அதை தூண்டி விடுங்க. இப்ப நீங்க திருப்பரங்குன்றம் பாத்தீங்கன்னா இதை வந்து மிக எளிதாக அவங்க கட்டுப்படுத்திருக்கலாம்.